ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோக் ஆயுக்தா அமைப்பின் நீதித்துறை உறுப்பினர் நியமனம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லோக் ஆயுக்தா அமைப்புக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர் ஹேமலதா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், அதாவது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தால வந்து கவர் ஆகும். ஸோ எதற்காக இந்த அமைப்பானது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்தியில் மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகளின் ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா 1966 முதலாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ யாருடைய தலைமையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தலைமையில தான் போட்டிருப்பாங்க. ஸோ இவர் வந்து அப்பவே லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு அவருடைய ரெக்கமெண்டேஷனை வந்து வழங்கியிருப்பாரு. ஆனாலும் 2013 தான் அதற்கான சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய அமைப்பு தான் லோக்பால். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகளின் ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் லோக் ஆயுதா. ஸோ லோக்பால்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு சேர்மேன் பிளஸ் 8 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த 8 மெம்பர்ஸ்ல வந்து 50% மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியரி ரிலேட்டடா வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மேன் பிளஸ் 4 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதுலேயுமே 50% மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியல்லேருந்து தான் இருக்கணும். ஸோ அதற்காக தான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு எதிராக எல்லாம் இந்த அமைப்பானது அந்த கேசஸை ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிட்டிசன்ஸுக்கு அந்த கவர்மெண்ட் குறித்த ஒரு வெளிப்படையான தன்மையை கொண்டு வருவதற்காக தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதை பேசிஸ் பண்ணி தான் இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க.